மார்கழி மாத சிறப்புகளில் ஒன்று ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆழ்வார் திருநகரி போன்ற பெருமாள் கோயில்களில் நடைபெறும் அரையர் சேவை. வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பு 10 நாட்கள், பின்பு 10 நாட்கள் என 20 நாட்கள் திரு அத்தியன உற்சவம் என்னும் அரையர் சேவை நடைபெறும். 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை தாள ஒலிக்கேற்ப அபிநயத்துடன் பாடி ஆடும் நிகழ்வே அரையர் சேவை. நாதமுனிகள் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை தன்னுடைய மருமகன்கள் 2 பேருக்கு முதலில் பண் மற்றும் தாளத்துடன் கற்றுத்தந்ததாகவும் பின்னர் அவர்களிடமிருந்து மற்றவர்கள் கற்றதாகவும் சொல்லப்படுகின்றது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அரையர் சேவை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அரையர் சேவையில் ஒவ்வொரு பாடலும் இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழையும் வெளிப்படுத்துவதாக இருக்கும். முதலில் பாடலை இசையோடு பாடுவர், அடுத்து நடனம், மூன்றாவதாக பொருள் விளக்கம் என அமைந்திருக்கும். அரையர் சேவை செய்பவர்கள் தமிழ் மொழி, பிரபந்தம் இரண்டிலும் மிகுந்த புலமை உள்ளவர்களாக இருப்பார்கள். நீண்ட நாள் பயிற்சிக்கு பின்னரே அரையர் சேவை செய்ய ஒருவர் அனுமதிக்கப்படுவார். கோயிலில் உற்சவருக்கு முன் அரையர் சேவை நடத்தப்படும். அப்போது அரையர்கள் பஞ்சகச்சம் கட்டியிருப்பார்கள். சிகாமணி என்னும் தொப்பி அணிந்திருப்பார்கள். தொப்பியில் காதுகளை மறைக்கும் அளவு கர்ணபத்திரம் என்னும் 2 பட்டைகள் தொங்கும். சரிகை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். சங்கு, சக்கரம், நாமம் இருக்கும். அரையர்களும் திருநாமம் அணிந்து இறைவனுக்கு சாற்றப்பட்ட மாலை அணிந்திருப்பார்கள். பெருமாள் வீற்றிருக்கும் வைகுண்டத்தை திருநாடு என்று சொல்வார்கள். இங்கிருப்பவர்களுக்கு பசி, தாகம், உறக்கம் என்ற உணர்வுகள் எதுவும் கிடையாது. எப்போதும் பெருமாளை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் அவர்கள். பேரானந்தத்தில் பெருமாளை புகழ்ந்து பாடி ஆடுவர். இந்த காட்சியை பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் நடத்த வேண்டும் என்னும் நாதமுனிகளின் மனதில் எழுந்த எண்ணத்தில் அவரால் உருவாக்கப்பட்டதே அரையர் சேவை.